ஜெய் ஸ்ரீராம். உன் நினைவே என் சுவாசம் பாகம் 6. வாங்க பார்க்கலாம். நித்யா அமிர்த கலசத்தோடு நின்னதை பார்த்த ஊர் மக்களுக்கு எல்லாருக்குமே ஆச்சரியமாகவும் அவங்களால ஏற்றுக்க முடியாத ஒன்றாகவும் இருந்தது. அதே போல தான் எங்கள் நித்யாவின் கணவருக்கும். ஏன்னா நித்யா கண்டிப்பாக அந்த அமிர்த கலசத்தை எடுக்க மாட்டா அப்படிங்கிற நித்யாவோட கணவருக்குமே நித்யா மேலே ஒரு துளி நம்பிக்கை கூட கிடையாது. ஏன்னா அவர் எப்போவுமே நித்யா மேலே சந்தேகம் கொள்ளும் ஒரு நோயோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அதனால் நித்யா எப்படி எடுப்பா அப்படிங்கிற ஆச்சரியத்தோடு அவருமே பார்த்துட்ருக்காரு. இங்கே மனோவுக்குமே இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குமே கொஞ்சம் யோசனை தான். ஏன்னா நித்யாவை முழுமையாக அறிஞ்சவன் மனோ மட்டும்தான். ஆனால் மனோவுக்குமே நித்யா இதை எப்படி எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி அவன் மனசில் இருக்குது. ஏன்னா நித்யாவை பற்றி எல்லாமே தெரிஞ்சவனுக்கு இந்த ஒரு ரகசியமும் தெரியும். தெரிஞ்சவனால் எப்படிங்க அவள் எடுப்பான்ற நம்பிக்கை வரும். அவனுக்குமே அந்த நம்பிக்கை இல்லைன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லை, இங்கே நித்யா அமிர்த கலசத்தோடு நிற்கிறத பார்த்துட்டு மனோவோட மனைவிக்கு நித்யா என்ன வர வாங்க போகிறா, இதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் மனோவின் மனைவிக்கும் எழுது. அது இயல்பு தானே. தன்னுடைய கணவனை அவள் காப்பாற்ற போகிறாளா இல்லை விட்டு கொடுக்க போகிறாளா, தன் கணவனை தான் எப்படி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனைவியாக அவளும் துடிக்கிறது உண்மைதான். மனோவின் மனைவிக்கு நித்யாவோட கண்ணில் இருக்கிற ஒரு பொலிவு புரியுது. இவள் கண்ணில் ஒரு பிரகாசம் இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நித்யா அமிர்த கலசத்தை கொண்டு நம்ம ஊர் எல்லையம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு உள்ளே போகிறா. அந்த சமயத்தில் நித்யாவை பின்னாடி அவளுக்கே தெரியாமல் பின்தொடர்றா மனோவின் மனைவி. இதை பார்த்த ஊர் மக்கள் எல்லாருமே டக்குன்னு அவளை சத்தம் போடுறதுக்குள்ளே மனோவின் அம்மா ப்ளீஸ் ஒன்றும் பண்ணாதீங்க, அவள் மனைவி, அவள் என்ன பண்ணுறணுமோ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்களை தடுத்து நிறுத்தி வச்சுருந்தாங்க வெளியே. இப்போ மனோவின் மனைவியும் நித்யாவும் மட்டும்தான் கோவில் உள்ள கர்ப்ப கிரகத்தில் நிற்கிறாங்க. நிற்கும்போது நித்யாவுக்கு அபிஷேகம் பண்ணுறா. அவளும் மனோவின் மனைவியும் மனோவுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவிப்போடு நின்று ஊர் எல்லையம்மன்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கா. இங்கே நித்யா அந்த அமிர்த கலசத்தில் இருக்கிற பாலை அபிஷேகம் பண்ணி அப்படியே அம்மனை உள்ளன்போடு பார்க்குறா நித்யாவுக்கு அதுவும் ஊர் எல்லையம்மனான அந்த அம்மனை தான் அவள் எப்போவுமே வழிபட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு தெய்வமும் கூட. அவளுக்கு மிகப்பெரிய சோதனை, மிகப்பெரிய கஷ்ட காலம்லாம் வரும்போது அந்த அம்மன் தான் அவளுக்கு துணையாக இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட அம்மனுக்கு அவள் 108 பால் கூட எடுக்கிறது ஒன்றும் அவளுக்கு பெரிய கஷ்டமாக தெரியலை. நிச்சயமாக அந்த ஊர் எல்லையம்மன் நம்மளை பார்த்துக்குவாங்க, நம்மளை காப்பாற்றுவாங்கன்ற முழு நம்பிக்கையோடு தான் அவள் பாதத்தில் அவள் சரணடைஞ்சு நிற்கிறா இல்லையா. அதனால் ஊர் எல்லையம்மன் அப்படியே அவள் பார்க்குறா. அம்மன் அலங்காரத்தில் அப்படி ஒரு அழகு, அந்த முகத்தில் ஒரு தேஜஸ் இருக்குது, அதில் அப்படி ஒரு சிரிப்பு இருக்குது, அதில் அப்படி ஒரு மகிமை இருக்குது. அதெல்லாம் பார்த்து அவளுக்கு அப்படி மனசில் குளிர்ந்து போய் நின்றுட்டுருக்கா நித்யா. இந்த அபிஷேகங்களெல்லாம் ஏற்றதுக்கப்புறம் அந்த சிலையில் ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டதும் அப்படியே நித்யா அப்படி கண்களை விரிச்சு பார்க்குற, அம்மா நீ வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், கல்லாக இருந்த சிலை இப்போ உயிர் பெற்று ஊர் எல்லையம்மனாவே நித்யாவுக்கு காட்சி கொடுக்குறாங்க. இதை பார்த்ததும் நித்யாவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம், இப்படி ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு அந்த ஊர் எல்லையம்மனோட பாதத்திலேயே நித்யா விழுந்து ஆசை வாங்குறேன், என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி செய்க வைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். உனக்கு என்ன வரம் வேணும் நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஊர் எல்லையம்மன் சொல்கிறாங்க. என் மனசை நீ குளிர் வச்சிருக்க, இது நாள் வரையும் எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு நீ இதை செய்கிற, இந்த அபிஷேகத்துக்காக நான் எத்தனை வருடங்கள் எத்தனை ஜென்மங்கள் நான் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் எல்லையம்மன் நித்யாவுக்கிட்ட பூரிப்போடு சொல்கிற மாதிரி ஒரு பிம்பம் அவளுக்கு தோணுது. அந்த பிம்பத்தோடு சாயலாக அவள் நின்று பார்த்து, அம்மா நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு வரம் வாங்கணும், அந்த வரம் நீங்கள் கொடுப்பீங்கன்ற முழு நம்பிக்கையோடு உங்கள் பாதத்தை நான் பிடிச்சி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லவும், நீ என்ன வரம் கேட்டாலும் நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் எல்லையம்மனும் சொல்கிறாங்க. உன்னை சார்ந்த வரங்கள் மட்டும் உன்னால் இப்போ வாங்க முடியும். நீ இவ்வளோ பெரிய பூஜை பண்ணியிருக்க, இவ்வளோ பெரிய புனஸ்காரம் பண்ணினாலும் என்னுடைய கடமைகளை நான் மீற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நித்யா கிட்ட ஊர் எல்லையம்மனும் அதே வாசகத்தை சொல்ல நித்யாவுக்கு ஒரு நிமிஷம்
அவளுக்கு இதயத்தில் ஏதோ ஆணியை வச்சு குத்துனது மாதிரி ஒரு வலி. ஆனாலும் அவளுக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை ஊர் எல்லையம்மனை பார்த்து அவள் கேட்கக்கூடிய வரம் தான் அப்படிங்கிறது அவள் மனசில் ஒரு தெளிவு இருந்தாலும் அவள் கேட்குறா, அம்மா நான் கேட்கலாமா அப்படின்னு சொல்லி. தாராளமாக நீ கேளு, நீ கேட்குறதுக்காக வந்திருக்க, நான் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நித்யா கிட்ட ஊர் எல்லையம்மன் வந்து சொல்கிறாங்க. இதை சொன்னது அவளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். சரிங்கம்மா நான் கேட்குறேன் அப்படி சொல்லிட்டு, புள்ளத்தால் என்னவனான மனோவுக்கு நான் துரோகம் செய்யாது அவனுக்கு மனைவியாக நான் வாழ்கிறது சத்தியமாக இருந்தா, உடலால் என்னவரான என் கணவருக்கு நான் துரோகம் செய்யாது வாழ்கிறது சத்தியமாக இருந்தா, அதாவது நான் ஒரு வாழ்க்கையில் இருதலை கொல்லியாக வாழ்கிறது சத்தியம், நான் சீதையாக வாழணும்னு சொல்லி தான் இத்தனை நாள் போராடி உன் பாதத்தை வந்து நான் பிடிச்சி நிற்கிறேன். உள்ளத்தால் ஏற்பட்ட வலிக்கும் நீந்தான் அன்னைக்கு மருந்து கொடுத்த, இப்போ உடலால் ஏற்பட்ட காயத்துக்கும் நீந்தான் மருந்து கொடுக்கணும். நான் உண்மையாக வாழ்கிறது சத்தியமாக இருந்தால், இருவருக்கும் மனைவின்ற ஸ்தானத்தை ஒருத்தியே கொடுத்து நான் வாழ்கிறது சத்தியமாக இருந்தால், எனக்கு நீ தீர்க்க சுமங்கலி அப்படின்ற வரத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நித்யா இதை கேட்குறா. இதை கேட்டதுமே ஊர் எல்லையம்மனுக்கு அப்படி ஒரு பூரிப்பு. இந்த வரத்தை நித்யா கேட்பான்னு ஊர் எல்லையம்மனுக்கு தெரியாமலா இருக்குது. ஏன்னா அந்த வரத்தை ஆரம்பத்திலேயே கொடுத்தது நித்யாவுக்கு அவங்க தானே. அதோட ஃப்ளாஷ்பேக்கை எண்ணி பார்க்கலாம். தீர்க்க சுமங்கலி பவ அப்படின்னு சொல்ல அவளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அதை வாங்கிட்டு அவள் உச்சி வகுட்டில் வந்து குங்குமம் அப்படி அம்மன் கையிலேருந்து விழுது. அதை அவள் சந்தோஷமாக ஏற்றுட்டு அந்த அம்மன் பாதத்தையே பிடிச்சி அந்த ஆனந்த கண்ணீரில் அவங்க பாதத்தையே பிடிச்சிட்ருக்கான். உருவமாக இருந்த ஊர் எல்லையம்மன் வந்து இப்போ கச்சிலையாக வந்து மாறிட்டாங்க. அதை பார்த்ததும் மனோவின் மனைவிக்கு அப்படி ஒரு பயம். இவன் என்ன வரம் கேட்டா, இப்போ இவங்க என்ன வரம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளால் அதை வந்து ஏற்றுக்கவே முடியல. எந்த ஒரு மனைவியாக இருந்தாலும் இப்படி ஒரு வரம் தன்னை மீறி ஒருத்தி வாங்கும்போது அவங்களுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இதே தான் இங்கே மனோவின் மனைவிக்குமே கஷ்டமாக இருக்குது. மனோவின் மனைவி இனி நித்யா என்ன சமாதானம் செய்கிறாங்கிறத நாளை பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீராம்.